guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC அனலைஸ் கிடையாது. இது வந்து ஆல்ட்காயின் கம்பேரிங் அனலைஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது மார்க்கெட் கேப்போட அனலைஸ் நம்ம பார்க்க போறோம். கம்பேரிசன் பார்க்க போறோம். இது எப்படின்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி ஒரு புல் ரன் வந்து எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே போட்டுருக்கோம். சரிங்களா? ஓகே, நம்ம டைரக்டாக டாபிக் போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்ட்காயின் சீசன் இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து ஒரு புல் ரன் வந்து ஒரு ஒரு பேனிக் அப்புறம் தான் ஒரு புல் ரனே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிசன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்ட் சீசன். சரிங்களா? ஆல்ட் சீசன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சார்ட்டில் வந்து ஆல்ட்காயின் சீசன் வந்து 75க்கு மேலே வந்து கிராஃப் போச்சுன்னா அது வந்து ஆல்ட் சீசன். இப்போ பிட்காயின் சீசன் தான் இருக்குது. சரிங்களா? அதனால தான் வந்து பிட்காயின் வந்து டாப்பில் இருக்குது, ஆல்ட்காயினில் வந்து ரொம்ப டம்பில் இருக்குது. சரிங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக வந்து பிட்காயின் வந்து ரெயின்போ சார்ட். சரிங்களா? பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை நியரஸ்ட்டாக போயிட்டு கூட வந்திருக்கு. பட் வந்து பிட்காயின் ரெயின்போ சார்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா ஸ்டில் சீப் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து ஸ்டில் சீப் அப்படின்னா அக்குமுலேட்டுக்கு அப்புறம் ஸ்டில் சீப்பு. ஸோ வந்து இன்னும் வந்து வேல்யூ வந்து இன்னும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கும். ஸோ இன்னும் ஹோல்டு இஸ் த பபிள், ஃபோமோ, செல், அதுக்கப்புறம் தான் இன்னும் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து இயர்லி ஸ்டேஜ் தான் இருக்குன்னு சொல்லி இந்த சார்ட் நமக்கு உணர்த்துது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ மார்க்கெட் கேப் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா போன பிட்காயின் டாப்புக்கும் இப்போ உள்ள டாப்புக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வால்யூம் வந்து பாதிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ வால்யூம் வந்து போன டாப்புக்கும் இப்போ டாப்புக்கும் வந்து வால்யூமே வரல. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போ நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுது. வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளுக்கும் டாப்பு வந்து வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் வால்யூம். ஸோ இந்த இடத்துல வால்யூம் வந்து இல்லை பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் இதுவும் நமக்கு ஷோ ஆகுது இன்னும் வந்து சீசன் முடியல அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ட் அனலைஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ். ஓகேங்களா? எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பிடிசி டாமினன்ஸில் என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிசி ஆல் டைம் ஹை போன ஆல் டைம் ஹை உடைச்சதுக்கு அப்புறம் தான். சரிங்களா? போன ஆல் டைம் ஹை வந்து டிசம்பர் 14-15 தான் உடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரீஜனில் தான் வந்து பிடிசி ஆல் டைம் ஹை வந்திருக்கு. அதே ரீஜன் தான் பிடிசி டாமினன்ஸும் வந்து 20க்கு அப்புறம் தான் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கோயின்சிடென்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பிடிசி டாமினன்ஸ் மேலே வந்ததுக்கப்புறம் பிட்காயின் ஆல் டைம் ஹை உடச்சதுக்கப்புறம் தான் வந்து ஆல்ட் சீசனே வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஷோ ஆகுது. இப்போ வந்து பிடிசி ஆல் டைம் ஹை உடச்சிட்டு இப்போ நியரஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரியே பிடிசி டாமினன்ஸும் ஆல் டைம் ஹை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கோயின்சிடென்ட் ஆகுது. இன்னும் வந்து நமக்கு ஆல்ட் சீசன் வரலை அப்படின்றது. ஸோ இன்னொரு விஷயம், இது வந்து டோட்டல் டு ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப். சரிங்களா? டோட்டல் ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப் வந்து ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக். ஸோ இந்த சேனல் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக். இந்த புல்லிஷ் ஃப்ளாக் என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படிங்க புல்லிஷ் ஃப்ளாக் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குமானா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பிடிசியில் நீங்கள் பார்க்கலாம். பிடிசி வந்து இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக். ஸோ இந்த புல்லிஷ் ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டை ஒரு பம்பு கொடுத்துருக்கு. ஸோ பிடிசியில் இது நடந்திருக்கு. பட் டோட்டல் டு ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப்பு இது நடக்கலை. ஸோ இதுவும் வந்து நமக்கு கோஇன்சிடென்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சைக்கிள் பாட்டம்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரீ புல் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரிஜினல் புல் மார்க் நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ரீ புல் ரன். ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் புல் ரன் நடக்கும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த சார்ட்லேயே நம்மளுக்கு ஷோ ஆகுது. எப்படின்னா பிடிசி வந்து ஆல் டைம் ஹை போனதுக்கப்புறம் தான் டாமினன்ஸும் ஆல் டைம் ஹை போயிட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆல்ட் சீசனே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னா பிடிசி ஆல் டைம் ஹை போனது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20. சரிங்களா? டிசம்பர் 20 வந்து ஒரு ஆவரேஜாக ஆல் டைம் ஹை போயிருக்குன்னு வச்சுங்களேன். கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. டிசம்பர் 2020 அதில். ஸோ இங்கே சொலனா சார்ட் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், டிசம்பர் 20 அதே ரீஜனை தான் சொலனா வந்து பாட்டம் அடிச்சிருக்கு. சரிங்களா? சொலனா வந்து பாட்டம் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல
இந்த இடத்துல ப்ரைஸ் ஓட ட்ராப் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து சொலனா வந்து 70 கிட்டத்தட்ட 78% ட்ராப் சரிங்களா. சொலானா வந்து 78% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் கேப்பில் எவ்வளோ ஆல்ட் காயின்லாம் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் தான் சொலனா வந்து நல்ல ஒரு ஹியூஜ் பம்பு கொடுத்துருக்கு. நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா பிடிசி ஆல் டைம் ஹை உடைச்சதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆல்ட் காயின்லாம் வந்து நிறைய மேக்ஸிமம் ஆல்ட் காயின் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 70% வந்து ட்ரம்ப் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இது வந்து கோஇன்சிடென்ட் ஆகுது ஆல் டைம் ஹை உடைச்சதுக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னால் டாஜ் பார்க்க போகிறோம். டாஜும் பார்த்தீங்கன்னா பிடிசி ஆல் டைம் ஹை போன சைக்கிள் வந்து டிசம்பர் 2022 அந்த ரீஜன்னு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டாஜ் டிசம்பர் 20க்கு அப்புறம் தான் வந்து ஒரு பம்ப் கொடுத்துருக்கு சரிங்களா. 20க்கு அப்புறம் ஒரு பம்ப் நல்லா சரியான பேராபலிக் பம்ப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த தடையும் வந்து பிடிசி டாஜ் வந்து கரெக்டாக பாட்டம், இதுதான் டாஜோட பாட்டம் முடிஞ்சு ஒரு சைக்கிள் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து டாஜோட பாட்டம் முடிஞ்சு ஒரு சைக்கிள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு கிராஷில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பிடிசி ஆல் டைம் ஹை உடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு இந்த கிராஷு. ஸோ இதுக்கும் பார்க்கும்போது டாஜில் வந்து நம்ம இன்னொரு கோஇன்சிடென்ட் பார்க்கும்பொழுது அதே பிடிசி ஆல் டைம் ஹை உடைச்சிட்டு டாஜ் வந்து போன சைக்கிளில் ஆல் டைம் ஹை உடைச்சிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20லேருந்து ஒரு ட்ராப் வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னா போன டாப்பில் இருந்து ஒரு 80% சரிங்களா. போன சைக்கிளுக்கு முந்தின சைக்கிள் வந்து டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு பேராபலிக் மூவ் பிடிசி ஆல் டைம் போனதுக்கப்புறம். அதே மாதிரி இந்த சைக்கிள் இப்போ கரண்ட் சைக்கிள்லையும் பிடிசி ஆல் டைம் உடைச்சிட்டு ஒரு ட்ராப்பு. ஸோ இந்த ட்ராப் வந்து கரெக்டாக வந்து டாப்லேருந்து கால்குலேட் பண்ணால் 80%. ஸோ இந்த 80%ம் கரெக்டாக அந்த சேனலோட பாட்டமும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ அதே தான் 80% பாருங்கள் கரெக்டாக பாட்டம் டாப்லேருந்து இது வந்து 80% வந்து டம்பில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் டம்பில் இருக்குது. எல்லாமே பிடிசி ஆல் டைம் ஹை உடைச்சதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து எல்லா கோஆர்டினேஷனும் இப்போ நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா பிடிசி ஆல் டைம் ஹை உடைச்சதுக்கப்புறம் ஒரு ஆல்ட் காயின் வந்து ஃபாலிங் நடந்திருக்கு சரிங்களா. பிடிசி ஆல் டைம் ஹை உடைச்சதுக்கப்புறம் ஆல்ட் காயின் நல்லா ஃபாலிங் நடந்திருக்கு. அந்த ஃபாலிங் வந்து கிட்டத்தட்ட 70%லேருந்து 80% நடந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரூஃபோட காமிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொலனாவே உங்களுக்கு காமிச்சேன். பட் இப்போ வந்து கரண்ட் சைக்கிளில் நிறைய ஆல்ட் காயின் வந்து நல்ல கிராஷ் நடந்திருக்கு சரிங்களா. இந்த கிராஷ் வந்து பிடிசி ஆல் டைம் ஹை வந்ததுக்கு அப்புறம் தான் சரிங்களா. பட் வந்து இன்னும் ஒரிஜினல் புல் சீசன் வரல. ப்ரீ புல் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரிஜினல் புல் சீசன் வரல. ஆஸ் பர் தீஸ் ஆர் த சார்ட் சரிங்களா. ஸோ இந்த சார்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டேன். லைவாக வந்து என்னென்ன இப்போ சார்ட்லாம் இருக்குது எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனலாக தான் நான் வந்து ஓனாக வந்து மார்க்கெட் மேக் பண்ணுறேன். நான் திங்க் பண்ணி சொல்கிறேன்லாம் கிடையாது. இது வந்து அப்படியே என்ன ஃபேக்ட் என்ன அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ எல்லாமே வந்து நாலேஜ் இதுதான் சரிங்களா. எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. எல்லாமே தேடி உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. இது எல்லாமே வந்து சார்ட் பேஸ்டு நாலேஜ் தான் சரிங்களா. இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு என்ன இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுடைய ஓன் முடிவு, உங்களுடைய ஓன் மணி சரிங்களா. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர் சரிங்களா. ஓகே கேஸ், அடுத்த மார்க்கெட் கண்டிஷன் வந்து எப்படி இருக்க போகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா வந்து சேர்ந்து வந்து நம்ம க்ரோ ஆகும் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.